இங்கே வாங்க இன்றைக்கி காராமணி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் காராமணி எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இங்கே வருங்க, ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். க்ளீன் பண்ணி அது 1 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையானது வந்து அரிசி 1.5 டம்ளர் அரிசி எடுத்து க்ளீன் பண்ணி ஊற வச்சாச்சு 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இஞ்சி பூண்டு, 3 பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, கருவேப்பில், 2 உருளைக்கிழங்கு. இந்த காராமணிக்குள்ளே 2 உருளைக்கிழங்கு போட்டு பிரியாணி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கு. கரம் மசாலா, தேவையான அளவு கரம் மசாலா, புதினா, கொத்தமல்லி தழை, மசாலா தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா. ஆல்ரெடி இஞ்சி பச்சை மிளகா கரம் மசாலா போடுறதுனால நான் வந்து சில்லி பவுடர் எடுக்கலை. வெறும் கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனும், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு, தாளிப்புக்கு தேவையானதே எடுத்து வச்சுருக்கிறேன், ஏலக்காய். அதெல்லாம் வாங்க எப்படி தாளித்து வர்றதுன்னு பார்க்கலாம். சிம்பிள், வெரி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க குக்கர் வச்சாச்சு அடுப்பில். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் காயிட்டுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இது தாளிப்புக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய் வந்து வெடிக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். எங்கிட்ட வந்து பிரிஞ்சி இலை இல்லை, அந்த இலை இல்லை, பிரியாணி இலை நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. பொரியலுக்குள்ளே வெங்காயத்தை கட் பண்ணி இட்டு வந்துடலாம். பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்துக்கு கூட பச்சை மிளகாய் கட் பண்ணி கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வணக்கிறதுக்குள்ளே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணிடல, கொஞ்சம் தண்ணி விட்டு பாருங்கள். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு பாருங்க, பொன்னிறமாக நல்லா வெங்காயம் நல்லா வணங்கி வந்துடுச்சு. வணங்கி வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி. ஏன்னா தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறதுக்குள்ளே நம்ம தக்காளி, உருளைக்கிழங்கே கட் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அடி ஒன்றும் பிடிக்கல. இங்கே ஒரு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றாமல் இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டால் தான் சீக்கிரம் அடி பிடிச்சிடும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி போட்டிங்கன்னா அவ்வளோக்காக அடி பிடிக்காது. தக்காளி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. 3 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது கூடவே நம்ம வந்து கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூனு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு இதுக்குள்ளேயே போட்டுடலாம். சீக்கிரம் தக்காளி வணங்கிடும். இது நல்ல ப்ரௌன் சுண்டல் பிரியாணின்னு சொல்லலாம், காராமணி பிரியாணின்னு சொல்லலாம், நாட்டு சுண்டல் பிரியாணின்னு கூட இது சொல்லலாம். இதுக்கு சுண்டலுக்கு நிறைய பேர் இருக்குங்க தமிழில். காராமணி பிரியாணி, இல்லை சுண்டல் பிரியாணி, கருப்பு சுண்டல் பிரியாணி, இல்லை ப்ரௌன் கலர் சுண்டல் பிரியாணி, உங்களுக்கு எது நேம் பிடிக்குதோ அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். தக்காளி சீக்கிரம் வணங்கி வரட்டுங்க. அதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணதை 2 உருளைக்கிழங்கு ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தோலை சீவித்தே வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. பிடிக்கிற மாதிரி இருக்குது. நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா கலரி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அது ரைஸ் போட்டு அடி பிடிக்காது. ரைஸ் போடாதுக்கு முதல்ல இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆனால் கொஞ்சம் பேசுகிறது நான் கொஞ்சம் சொதப்புறேன். ஆனால் எனக்கு ஃபோனை எடுத்தாவே கொஞ்சம் சொதப்பலாக தான் பேசுகிறேன். எனக்கு தெரியல எப்படி பேசுறதுன்னு. ஆனால் என்னோடய ரெசிபி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள், லைக் கொடுங்க,
எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, புதினாவும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. பார்க்கும்போதே நல்ல பிரியாணி ஸ்மெல் இப்போவே வருதுங்க. கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் போட்ட போதும். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு 1 ஸ்பூன் போடலாம், இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து சுண்டலை எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி அளந்து தான் வச்சுருக்கிறேன். இந்த சுண்டல் கூட 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதனால் நான் அப்படியே போட்டுக்கிறேன். அப்படியே ரைஸை எடுத்துகிட்டு வந்துடலாங்களா? ரைஸ் க்ளீன் பண்ணி அளந்து தான் ஊற்றி வச்சுருக்கேன். 1க்கு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இருங்க, நான் ரைஸை போட்டுட்டு காமிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமே உப்பு இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். ஒரு மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்த பிரியாணி ரெடி. சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நான் அப்படி வச்சுருக்கேன். அந்த டயத்தில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்குது. இந்த டயத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா நல்லா பிரியாணி உதிரியாக வரும் லாஸ்ட்டில். இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா பிரியாணி ரெடி. வாங்க, பிரியாணி 2 விசில் வந்துருச்சு. காராமணி பிரியாணி 2 விசில் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். பாருங்கள், நல்லா எடுத்துக்கலாம். நல்லா அப்படியே உதிரியாக அப்படியே ஜூஸி அப்படியே பார்த்தா அப்படியே சாப்பிடலாம் போல் இருக்குங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் நெய் விட்டது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இப்படி வருது. அழுங்காமல் கலரி விட்டு எடுத்துக்கோங்க. இல்லை தனி ஒரு பவுல் அப்படியே கொட்டிக்கோங்க. ரெடி, பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் தட்டில் எடுத்து போட்டு காமிக்கிறேன். கலரிட்டு பாருங்கள், தட்டில் போட்டாச்சு பிரியாணி. அப்படியே நல்லா ஜூஸியாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அதுக்கு வெள்ளரிக்காய் 4 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெள்ளரிக்காய், அந்த தயிர், அது நான் பிரியாணினாவே ஒரு பனானா இடையில சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. ஓகேங்க, பாய்.